கார்த்திகை தீபம் சேனலின் அன்பு வணக்கம். சென்னை சேப்பாக்கம் விளையாட்டு அரங்கம் புதிய பொலிவுடன் அமைந்து வருகிறது. சேப்பாக்கம் கிரிக்கெட் விளையாட்டு அரங்கம் குறித்த சட்டதிட்ட கொள்கைகள், அறிவியல் தொழில்நுட்ப கொள்கைகள் இங்கு காண்போம், இங்கு சிந்திப்போம். கிரிக்கெட் என்பதை துடுப்பாட்டம் என்று சொல்வார்கள். அருங்கோண வடிவத்தில் விற்பனையகங்கள் இந்த சேப்பாக்கம் விளையாட்டு அரங்கில் அமைத்திடல் நல்லது. ஏனெனில் அருங்கோண வடிவம் கட்டிடம் இடம் வீணாவதை தவிர்க்கும். பார்க்க விளையாட வருகிறவர்களுக்கு அருங்கோண வடிவ விற்பனை நிலையங்களில் எதனை விற்பது, எதற்கு பயன்படுத்துவது? மாற்றுத்திறனாளிகளுக்கென ஒரு கடை வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு உடற்பயிற்சி கூடம் வேண்டும். புவிசார் குறியீடு ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் GI டேக் பெற்ற பொருட்கள் விற்பனையகம். சூரிய பசுமை எரிசக்தி பொருட்கள் விற்பனை கடை அல்லது அரங்கம். இயற்கை விவசாய பொருட்கள் விற்பனை கடை அரங்கம். கூட்டுறவு நெசவாளர்களின் கைத்தறி ஆடைகள் கடை அல்லது அரங்கம். நெசவு நெய்து காண்பிக்கலாம் இந்த அரங்கில். பாராலிம்பிக் விளையாட்டு கண்காட்சியகம். மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கென பாராலிம்பிக் விளையாட்டு போட்டிகளில் கலந்து வருகிறார்கள். பாராலிம்பிக் விளையாடி பங்கேற்றவர்களின் குறிப்புகள், புகைப்படங்கள், சாதனைகள் கொண்ட காட்சியகமாக இதனை அமைக்கலாம். புதுப்பிக்கப்படும் சேப்பாக்கம் கிரிக்கெட் அரங்கம். மாற்றுத்திறனாளிகள் பயனுறும் கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம், நம் அனைவரின் கடமை. பிரபலங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள், பெருநிறுவனங்கள் சமூக பொறுப்பாக சேப்பாக்கம் கிரிக்கெட் விளையாட்டு மைதானம், அரங்கம் மாற்றுத்திறனாளிகளின் நண்பராகவும், இந்த விளையாட்டு அரங்கம் சுற்றுச்சூழல் நண்பராகவும் இருக்க அமைந்திட இயன்ற எல்லா உதவிகளையும் செய்திடல் நலம். குரல் கொடுத்தல், அழுத்தம் தருவதும் நல்லது. சென்னை சேப்பாக்கம் விளையாட்டு அரங்கம் பாலிசி ஆலோசனைகள், அறிவியல் தொழில்நுட்ப ஆலோசனைகளை குறித்து யோசித்துக் கொண்டு வருகிறோம். மாற்றுத்திறனாளிகளின் நண்பராக இந்த சேப்பாக்கம் விளையாட்டு அரங்கம் திகழ்வது நல்லது. மாற்றுத்திறனாளிகள் செல்ல, இருந்து பார்க்க ஏதுவாக சேப்பாக்கம் விளையாட்டு அரங்கம் இருப்பது நல்லது. மாற்றுத்திறனாளிகள் இந்த புதுப்பிக்கப்படும் சேப்பாக்கம் அரங்கில் விளையாட அனுமதித்தல் மிகவும் நல்லது. பொது கழிவறைகள் மாற்றுத்திறனாளிகள் பயனுறும் வண்ணம் அமைக்க வேண்டும். புதுப்பிக்கப்படும் சேப்பாக்கம் கிரிக்கெட் அரங்கம் மற்றும் 10 கிலோமீட்டர் சுற்றளவில் அல்லது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி MLA தொகுதி முழுவதும் பசுமை எரிசக்தி பயன்பாடு 33 விழுக்காடு இருத்தல் நல்லது. 1/3 பங்கு இருத்தல் நல்லது. 90 விழுக்காடு மழைநீர் சேகரிப்பு இருத்தல் நல்லது. காற்றிலிருந்து நீர், சூரிய ஒளி மரங்கள், சைக்கிளிலிருந்து பவர், சைக்கிளை மிதித்து அதன் மூலம் பவர் எடுத்தல். இக்கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம், நம் அனைவரின் கடமை. மேற்சொன்ன அறிவியல் தொழில்நுட்பங்களை விரைவில் பெற்றிட யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இஸ்ரேல், இந்திய கம்பெனிகளுடன் சேப்பாக்கம் கிரிக்கெட் விளையாட்டு அரங்கம் அமைப்போடும் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன், மாநில அரசும் நடுவண் அரசும் பேசி கூட்டு முயற்சி செய்தல் நல்லது. காற்றின் ஈரப்பதத்திலிருந்து தண்ணீர் துபாய் எக்ஸ்போ 2020 பெற்றது போல சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் விளையாட்டு அரங்கில் USA, ஐக்கிய அமீரக ஒத்துழைப்புடன் செய்தல் நல்லது. கடல் நீரை நல்ல தண்ணீராக மாற்றும் நடமாடும் ஜீப் வண்டி இஸ்ரேல் நாட்டிலிருந்து பெற்று சேப்பாக் கிரிக்கெட் விளையாட்டு அரங்கில் வைத்து குடிநீர் தேவையை விளையாட்டை பார்க்க வரும் 60,000 பேருக்கு தர வேண்டும். இல்லையேல் சென்னை பொதுமக்களின் குடிநீர் தேவை பாதிக்கும். பார்க்க வரும் இளைஞர்களுக்கு தண்ணீர் சேமிப்பு, புதிய இஸ்ரேல் தொழில்நுட்பம், கடல் நீரை நல்ல நீராக மாற்றுவது பற்றியெல்லாம் விழிப்புணர்வை இது ஏற்படுத்தும். எனவே தமிழ்நாடு இந்த நடமாடும் கடல் நீரை நல்ல நீராக மாற்றும் ஜீப்பை, நடமாடும் வண்டியை வாங்கி முன்னிலை மாநிலமாக இருக்க வேண்டும் என்பது கார்த்திகை தீபம் சேனலின் ஓர் ஆலோசனையாகும். சூரிய ஒளி மரங்கள் எக்ஸ்போ 2020 துபாயில் செய்தது போல் இந்த விளையாட்டு அரங்கிலும் இதனை செய்திட வேண்டும். யுனைடெட் கிங்டமில் உள்ள சில தனியார் நிறுவனங்கள் சைக்கிளை ஓட்டி அதன் வாயிலாக எவ்வளவு சக்தி தயாரிக்க முடியும் என்று ஸ்டால் அமைத்து தருகிறார்கள். அந்த கம்பெனியின் உதவியுடன் சேப்பாக்கம்
கிரிக்கெட் ஸ்டேடியத்திலும் இதனை நிறுவிட வேண்டும் என்பது நமது ஆலோசனை. விளையாட்டை பார்க்க வரும் இளைஞர்கள் பெடல் செய்து, சைக்கிளில் மிதித்து மனித ஆற்றலை இந்த அரங்கில் பவராக மாற்றித் தருவார்கள். இது ஒரு விளையாட்டு போல இருந்தாலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும். கடல் நீர் குடிநீராக மாற்றி விளையாடும் நாட்களில் பயன்படுத்தினால் பொதுமக்களின் இயல்பு நீர் தேவை பாதிக்காது என்பதை பார்த்தோம். எனவே சேப்பாக்கம் விளையாட்டு அரங்கம் இதை கடைபிடிக்கலாம் அல்லவா? இஸ்ரேல் தந்த ஜீப் வாங்கி த மொபைல்ஸ் டீசலினேஷன் பிளான்ட் கடல் நீர் குடிநீராக மாற்றும் ஆலை நடமாடும் ஊர்தியில் முன்னோடி விளையாட்டு அரங்கமாக சேப்பாக்கம் விளையாட்டு அரங்கம் மாறலாம் அல்லவா? நிதி உதவிக்கு மாநில அரசு, தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன், இந்தியா சிமெண்ட்ஸ், கிரிக்கெட் பிரபலங்கள் மற்றும் பெரும் தனியார் நிறுவனங்கள், விளையாட்டு நிதி வழங்கும் நிறுவனங்கள், கிரிக்கெட் ஸ்பான்சரிங் கம்பெனிஸ் மற்றும் நடுவண் அரசு இஸ்ரேல் ஜீப் மொபைல் டீசலினேஷன் பிளான்ட் வாங்குவதற்கு குறிப்பாக நடுவண் அரசு உதவி தேவைப்படும். இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து கூட்டு முயற்சியாக இவற்றை செய்து நமது சென்னை சேப்பாக்கம் விளையாட்டு அரங்கை முன்னோடி விளையாட்டு அரங்காக செய்வார்கள் என்பது நமது எதிர்பார்ப்பு. 2005ஆம் ஆண்டு அன்றைய நடுவண் நிதியமைச்சர் 1000 கோடி ரூபாய் ஒதுக்கி திட்டமிட்டபடி சென்னையில் கடல் நீரை குடிநீராக மாற்றும் திட்டத்தை இன்றும் தொடரலாமே. மழைநீர் சேகரிப்பு கொண்டு சேப்பாக்கம் விளையாட்டு அரங்கம் தனது நீர் தேவையை சமாளித்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாமே. ஏனெனில் காணவரும் 60,000 மக்களுக்கு நீர் தேவை உண்டு. இது தவிர புல்வெளிகளுக்கும் நீர் தேவை உள்ளது. எனவே நடுவண் நிதியமைச்சர் அன்று சொன்னதைப் போல் கடல் நீரை சென்னையில் குடிநீராக மாற்றும் திட்டத்தை உடனடியாக மெரினா கடற்கரை ஓரம், சேப்பாக்கம் விளையாட்டு அரங்கம் ஓரம் செய்தல் நல்லது. மேலும் சேப்பாக்கம் விளையாட்டு அரங்கம் சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள 10,000 கட்டிடங்களில் மழைநீர் சேகரிப்பு மற்றும் சூரிய ஒளி சேகரிக்கும் பேனல் இலவசமாக செய்து தந்து முன்னோடி அரங்கம் நமது சேப்பாக்கம் அரங்கம் என்ற பெயர் பெறலாம் அல்லவா? கரிமில வாயு உமிழ்தல் இல்லாத விளையாட்டு அரங்கம் சென்னை சேப்பாக்கம் விளையாட்டு அரங்கம் என்ற பெயர் பெற வேண்டும் என்பதே நமது விருப்பம். இது தவிர லைட் பொல்யூஷன் குறைவாக உள்ள விளையாட்டு மைதானம் என்பதும் நமது சென்னை சேப்பாக்கம் பெற வேண்டும். இதற்காக விளையாட்டு போட்டிகளை பகலில் நடத்தினால் நல்லது. சேப்பாக்கம் விளையாட்டு அரங்கம் 10,000 கட்டிட மாடிகளில், 1000 தெருக்களில், 100 பூங்காக்களில் மரங்கள், செடிகள் நட்டு பராமரிக்கலாமே. இதனால் கரிமில உமிழ்வை குறைக்கலாமே. இங்கே குறிப்பிட்டுள்ள ஆலோசனைகள் சென்னை சேப்பாக்கம் விளையாட்டு அரங்குக்கு மட்டும் பொருத்தமானது என்று எண்ண வேண்டாம். இங்கு குறிப்பிட்டுள்ள ஆலோசனைகள் மற்ற விளையாட்டு அரங்குகளை அமைக்கும் பொழுதும் அல்லது ஏற்கனவே இருக்கும் விளையாட்டு அரங்கங்களை புதுப்பிக்கும் போதும் கண்டிப்பாக செயல்படுத்தினால் அனைவருக்கும் நல்லது. சென்னை சேப்பாக்கம் விளையாட்டு அரங்கக்கான வரும் மக்களை கைத்தறி உடைகள் உடுத்தி வரும்படியும் பருத்தி துணி கொடிகள் கொண்டு வருமாறும் அரசு, ஊடகங்கள், விளையாட்டு வீரர்கள் கேட்டுக்கொள்ளலாம். இதனால் கூட்டுறவு நெசவாளர்கள் பயனடைவார்கள். சென்னை சேப்பாக்கம் விளையாட்டு அரங்கம் குறித்து கார்த்திகை தீபம் சேனல் தந்துள்ள ஆலோசனைகள் மற்ற விளையாட்டு அரங்குகளிலும் செயல்படுத்தினால் நல்லது. கிராமப்புற விளையாட்டு அரங்குகளுக்கும் இந்த ஆலோசனைகள் செயல்படுத்தலாம். தமிழ்நாடு அரசு, பெருநிறுவனங்கள், சமுதாயம், மக்கள் பிரதிநிதிகள் முயற்சிக்க வேண்டும். இதுவரை பார்த்த, சிந்தித்த சேப்பாக்கம் கிரிக்கெட் விளையாட்டு அரங்கம் குறித்த ஆலோசனைகளை ஆங்கிலத்தில் இங்கே குறிப்பிட்டுள்ளோம். Suggestions are given in English. இக்காணொளியை இதுவரை பார்த்த அனைவருக்கும் நன்றி. கார்த்திகை தீபம் சேனல் விண்ணும் மண்ணும் மாந்தரும் பயனுற. நன்றி.